நெட்டுமா நெட்டுமா இந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்குடி. இந்த அழகெல்லாம் எங்க இருந்துச்சு தன்னாலும்? என்ன நெட்டுமா இந்த ட்ரெஸ்ஸாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? நான் வாங்கி கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே பத்த மாட்டேங்குது வயிற்றுல பிடிக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. இது எப்படி இருக்குது உனக்கு? கம்ஃபர்டபுளா இருக்குதா? லவ் யூ ப்ரோஸ். சூப்பரா இருக்கு, ரசத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. கை பிடிக்கல, கால் பிடிக்கல, எங்கேயும் பிடிக்கல. வயிறெல்லாம் நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. நான் என்ன ப்ரோஸ் பண்றது? நீங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் பத்தமா முன்னாடி இருக்க மாதிரி ஒல்லி குச்சி முறையக்க மாதிரியாவா இருக்கேன். இப்போ எப்படி இருக்கேன்? தமுக்குன்னு எப்படி இருக்கேன்? வயிறு வேற பெருசாயிட்டு இருக்குல்ல. அப்ப அந்த பழைய ட்ரெஸ் மாதிரி எல்லாம் போட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ நல்ல பெருசா அகலமா வாங்கி கொடுத்தா தானே சரியா வரும். அப்புறம் டைட்டா போட்டுக்கிட்டு இருந்தா பாப்பா பாவம்ல. இந்த ரோஸ் கலர் ட்ரெஸ்ல அப்படியே ரோசாப்பு ஓடாத ரோசாப்பு மாதிரி இருக்குது என் நெட்டு குட்டிக்கு. என்னமோ உனக்கு குறையுதே. என்ன இந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்ப்போமா? இங்க பாரு நெட்டுமா, இங்க திரும்பி பாருமா. அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறிய? ஆத்தாடி முத்துமணி மாலை. ஏங்க ப்ரோஸ், எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பாப்பா வயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணி இருக்குல்ல. ஆனாலும் சூப்பரா இருக்கு ப்ரோஸ். இல்லையே, அழகுக்கு அழகு சேர்ப்போம்னு பார்த்தா ஒன்னே விட அது ஒன்றும் அழகா ஒன்றும் எனக்கு தெரியலையே. என் நெட்டு குடி தான் அம்சமான அழகு. நீங்க வெக்கப்பட வைக்கிறீனே. ஐயோ வெக்கமா வருது ப்ரோஸ். ஏங்க ப்ரோஸ், வனரோசா என்கிட்ட ஒன்று சொன்னா அதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா? வனரோசாவா? அப்படி என்ன சொன்னாங்க? புருஷ் வனரோசா இருக்குல்ல, அவ சொல்ற இந்த வீட்டுக்காரெல்லாம் மாசமா இருக்கும்போது பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது உளுந்து கவனிப்பாங்க. புள்ள பிறந்துருச்சுன்னா அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாம் மாசமா இருக்கும்போது காலுக்கு மருந்து தேய்ச்சி விடுறேன்னு, காலை நீ விடுறதுன்னு, காலை பிடிச்சி விடுறது என்ன, சுடுதண்ணியை வச்சு இது மாப்பு விடுறதுங்கிறேன். சுடுதண்ணின்னு சொல்ல தண்ணி சொன்னே மாப்பியா வருது பத்தியில. அதுதான் இல்ல தரசிங்கிறதுக்கு. சுடுதண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுக்கறது என்ன, மல்லிகைப்பூ வாங்கி தர்றதுன்னா, ஜூஸ் போடுறதுன்னு, சோறு ஊட்டி விடுறதுன்னு விழுந்து கவனிப்பாங்களாம். ஆனா புள்ள பிறந்துட்டா எதையுமே கண்டுக்க மாட்டாங்களாமே. நீங்க எப்படி புருஷ்? அப்படிலாம் இருக்காது புருஷ். என்னை இப்ப மாதிரி எப்பவுமே பாத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கலாமோ புருஷ்? என்ன சொல்றீங்க புருஷ்? நெட்டுமா என் மண்டமா, நான் சும்மா சொன்னடி. இங்க பாரு, கண்டதையும் போட்டு மண்டையில யோசிச்சுட்டு இருக்காம இந்த டைம்ல நீ ஃப்ரீயா ஜாலியா ஹாப்பியா இருக்கணும். உன்னை போய் நான் வந்து இது பண்ணுவேனா? இங்க பாருட்டுமா, எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ நோண்டி என் முதல் குழந்தை, சுட்டி குழந்தை போதுமா? வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாத ரோசாவே. ப்ரோஸ், அத்தை உங்க அம்மா கூப்பிடுறாங்க, கேட்கல. அட போங்க ப்ரோஸ். இந்த அம்மாக்கு சரி வா, என்னன்னு கேப்போவா? வாத்தா நல்லா இருக்கியா? என்ன பத்த ராசா, என் பேரனை பார்த்து என் போட்டு நாள் ஆகி போச்சு. ஐயா அப்பதான் கிட்ட வாயா, நல்லா இருக்கியா? எங்கப்பா எங்க ஏன் மயனை காணா? அண்ணி எப்படி இருக்கிய அண்ணி? டேய் குட்டி பையா, சித்தப்பா கிட்ட வாடா 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 வாடா. ஆமா நீ அண்ணனை காணோம், அண்ணன் எங்க? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்குதா, அதனால எங்களை பசியேத்தி விட்டுட்டாங்க. நாளைக்கு வருவாங்க. ஆமா, மாத்தி நீங்களும் உங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க வீட்டு இந்த வீட்டு மகாராணி பேச மாட்டாங்களா உங்க பொண்டாட்டி? ஐயோ எக்கோ, நான் ஏக்க பேசாம இருக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை தான் உங்களை பார்க்கணும் பேர பிள்ளைல பார்க்கணும்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க எத்தனை தடவையோ போன் பண்ணி உங்களை கூப்பிட்டோம், அப்பெல்லாம் வராதவுக இப்ப திடுத்துப்பட வந்து நிக்கிறீங்களே, அதுதான் ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. அப்ப நாங்க வரவே மாட்டோம். இந்த வீட்டுக்கு எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. மெட்ராஸ்லயே செட்டில் ஆயிரும் நினைச்சீங்களோ? ஐயோ சுப்புரனு, என்ன பேச்சு வந்தது வராம என்ன பேச்சு பேசுறீங்க? யாரு வீடு? எல்லாம் நம்ம வீடு தான், உங்க வீடு தான். வரலாம் போகலாம் இருக்கலாம், யாரு வேணாம் சொல்லுவா? நான் வேணாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க தான் வராம போகாம ஒரே அடியா இருந்துட்டு எனக்கு பேர பிள்ளைகளோட என் மகனோட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? உன் வீடு யா வீடுன்னு யாத்தா வந்தது வராம இப்படிலாம் பேசுற?
என்னம்மா அவங்க வந்திருக்காங்க, நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, வந்து வராமே அவளை சும்மா விசாரிச்சுட்டு பேசிட்டே இருக்கியே. அண்ணி நீங்க போங்க, நீ முதல்ல போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிடாமா. நெட்டுமா பிள்ளைகளுக்கு அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட ரெடி பண்ணுங்க சீக்கிரம். அதை விட்டுட்டு ஏன் வந்து என்ன அப்புறம் சொன்னா அவங்களும் டென்ஷன் ஆக மாட்டாங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் வந்தேன் திடு திருப்புன்னு வந்தேன்னு சொன்னா நெட்டுக்கு ஒரு வாய் தான், நமக்கு வாய் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. போ நெட்டு போ, முதல்ல காஃபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வா போ. டே குட்டி பையன் போ 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 போ, உனக்கு ஒரு பேக்கா? பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரியா? ஆமா குட்டி பையன், நீ எத்தனாவது படிக்கிற? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாமா. அடடா செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? அதனால பாஷா மாதிரி சொல்ற. நம்ம மாமா இல்ல சித்தப்பான்னு சொல்லணும் சரியா? ஆமா நீ இப்பெல்லாம் ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு இருக்குது. இப்ப தம்பிக்கு ஸ்கூல் இல்ல? ஆமா ஃபைனல் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன இப்ப என்ன விவரம் என்ன காரணம் எல்லாம் சொன்னாதான் வீட்டுக்குள்ள விடுவீங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் உங்க அண்ணன்ட்ட கேட்டா கேட்டுக்கிறங்க. எதுக்கு அனுப்பிச்சாருன்னு அவரே சொல்லுவாரு. நாளைக்கு வர்றாருல அப்ப கேட்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு வீடுன்னு பாக்கப்பட்டு வந்தல்ல, என்னைய சொல்லணும். எதை கொண்டு அடிக்கிறதுல எனக்கே தெரியலையே. ஒரு மருமக வந்தா பேரப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தா மாமா இருமா உட்காரமான்னு சொல்றேன் பேரு. எதுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு ஐயோ சும்மா சொன்னேன். ஏன் இப்படி ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா வந்து சிட்டி லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எங்க குழந்தைகளும் கிராமத்து வாசனை மண் வாசனை இதோட கிராமத்து பழக்க வழக்கத்தோட வளர்க்கணும்ல. அதுக்கு ஆசைப்பட்டோம். நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து முடிவெடுத்தோம் நம்ம குழந்தை கிராமத்துல தான் வளரணும்னு. அதனாலதான் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிராமத்துல எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். சரி அக்கா, எதுவோ இருந்துட்டு போகுது. இப்பவாவது வீடு வாசம் சொந்த பந்தத்தோட இருக்கணும்னு தோணி வந்திருக்கியல. இதுவே என் மனசு நிறைஞ்சு போச்சு, மனசு வயிறு நிறைஞ்சு போச்சு. போங்க உள்ள போங்க. என்ன ஒரு போனை அடிச்சு பேசிக்கிட்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் இப்படி தவச்சு போய் கிடக்க போறேன்? ஒரு போன் போட்டா ஆளுக்கு எடுக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, வைக்கிறது இல்ல. சரி எது அப்படியோ போங்க. வந்தது சேர்ந்தது சரித்தேன். நெட்டு அடியே வள்ளி சமையல பார்ப்பா என்ன ஏதுன்னு. என்ன நாங்க போனதுல இருந்து எங்க ரூம் சும்மா பூட்டி போட்டுருப்பீங்கன்னு பார்த்தா இப்போ எங்க ரூம்ல தான் உங்க சின்ன மருமக தங்கி இருக்காங்க போலயே. எங்க ரூம்ல இருந்து வராங்க. எங்க இருந்து பழகுன எங்க ரூம் தான் எங்களுக்கு வேணும். அதுதான் கொஞ்சம் ஸ்லாமத்தா பெருசா இருக்கும். அதுல இருந்து பழகிட்டோம்ல, அதனால அவங்கள மாத்திக்க சொல்லுங்க. எங்க ரூம் எங்க கிட்டே கொடுத்துருங்க. அண்ணி உங்க ரூம் சும்மா தான் இவ்வளவு நாளா கிடந்தது. இப்பதான் நெட்டவழி கன்சீவ் ஆனால ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் காத்தோட்டமா இல்ல, புழுக்கமா இருக்கு, மூச்சு விட சிரமமா இருக்கு, எங்க ரூம்ல ஜன்னல்லாம் சரியா இல்லாததுனாலன்னு சொன்னதுனால இப்பதான் உங்க ரூமுக்கு போனோம். அதனால அவளுக்கு இந்த ரூம் தான். சரி ஆள் இல்லாதப்ப தங்குறது சரி. இப்பதான் வந்துட்டோம்ல நாங்க. அதுவும் பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன். என் பையனுக்கு அந்த குட்டி ரூம் சின்ன ரூம் எல்லாம் செட்டே ஆகாது எங்களுக்கு. எனக்கு அலர்ஜி ஆயிடும். அதனால எங்களுக்கு எங்க ரூமே விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்கல்ல, இப்போ காலி பண்ணிக்கிறங்க. அவ ரூம் தானே நான் கேட்கறேன். வேற எதுவுமே கேட்கறேன், வீட்டை எழுதி கேட்கறேன். அதனால இழுத்து அடிச்சுக்கிறேன். நானே என் பிள்ளைனை பேரனை கண்ணால பாத்திர மாட்டேன் நானே இருந்தேன். வராதவ இழுத்துட்டு வந்திருக்கா, அவளே வழியக்க வந்திருக்கா. ஏன்டா இப்படி பண்றேன்? அவ ரூம் தானடா கேட்கறேன். உனக்கு என்னன்னு கேட்கறேன். என் மகாராணி அவ இருக்கிற ரூம்ல இருந்தா என்னவா? இருக்க மாட்டாங்களா? சரிம்மா. அப்புறம் டி எத்தனாவது மாசம்? வயிறு நல்லா பெருசா தெரியுதே. பாக்குறதுக்கு உனக்கு நம்ம பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருக்குது. 5வது மாசம்க்கா. 5வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. பரவாயில்லக்கா, பொம்பளை பிள்ளை தான் எனக்கும் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்கும். எந்த பிள்ளையா இருந்தா என்ன? ஆமாடி, உங்க அப்பா அம்மா உன்கிட்ட பேசுறாங்களா வைக்கிறாங்களா? உங்க வீட்டுக்கு போவியா? 5வது மாசம் வந்து எதுவும் வந்து பண்ணாங்களா பார்த்தாங்களா? இல்லையா? அப்ப வளகாப்புல இருந்து பசங்க செலவு வரைக்கும் நாங்க தான் நம்ம குடும்பத்துல இருந்து பண்ணணுமா? சரி சரியா போச்சு. அப்புறம் என்ன பண்றது? சரிடி, அப்புறம் பேசுவோமா? ஒரே டயர்டா இருக்குது. நைட் எல்லாம் இந்த பையல மடியிலே வச்சிட்டு வந்தல்ல, சொப்பா உடம்பெல்லாம் போட்டு வலின்னு வலிக்குது. அப்புறம் போய் நான் மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் போட்டு வைக்கிறியா குளிக்கிறதுக்கு? சரிக்கா, சுடு தண்ணி தானே, வெளியடுப்புல போட்டு வைக்கிறேன். தூக்கி மட்டும் ஊத்திக்கிறங்கக்கா நீங்க.
ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. வாங்க வாங்க தீபாவளி பொங்கலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும் ஊரை காலி பண்ணி இங்கே வந்ததுக்கு? ஏன்னு கேட்டால் அப்படியே இந்த அக்கா வேற தொப்பக்கட்டின்னு பழிய தூக்கி நம்ம மேலே போட்டுரும். ஏன்னு கேட்குறா, எதுக்குன்னு கேட்குறா, அவள் வீடு மாதிரி ஆதிக்கம் பண்ணுறா, அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் கேட்டால் தான் வீட்டுக்குள்ளே விடுறேன்னு இப்போவே ஒரு ஆட்டம் போட்டுச்சு வந்து. நம்மளுக்கு தேவையா? நடக்கிறபடி நடக்கட்டும் எல்லாம். இந்த அக்கா இந்த போட்டக்கா வாங்கக்கா.